இதுல படத்துக்குன்னு ஒரு தனி இளைஞர்கள் பட்டாளமே ரசிகர்களா வச்சிருக்காரு. எப்படிதான் தெரியல சார், ஒரு வசியம் வச்சிருக்கீங்க. நிச்சயமா சார், மாநாடு படம் மாதிரி நான் முன்னாடி சொன்ன லூப்ல சக்சஸ்ஃபுல்லான படங்களா கொடுத்துட்டு இருக்கீங்க. தலையை வச்சு படம் எடுத்துட்டீங்க, அடுத்ததா தளபதி வச்சியும் படம் எடுக்க போறீங்க. So please share a few words with us, sir. எல்லாருக்கும் வணக்கம். நிஜமா ரொம்ப சந்தோஷமான ஒரு விழா அது. சதீஷ் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நான் சொல்லிட்டேன், காலேஜ் டைம்ஸ்லேருந்து நாங்கள் யூகேலேருந்து எனக்கு பழக்கம். ஸோ நிறைய விஷயங்கள் அங்கெல்லாம் சொல்ல முடியாது, அவங்க ஒய்ஃப் வந்திருக்காங்க. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா அவருக்கு அவர் மியூசிக் பேஷன் இவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது எனக்கு நிஜமாக முன்னாடி தெரியாது. எங்கள் அப்பாவுக்கு தான் தெரியும். எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட், அவர் கொஞ்சம் ஓல்டு பீப்புள் தான், அவர் ஹில் ஹேங் அரவுண்ட் வித் ஓல்டு பீப்புள், அதுதான் அவருக்கு பிடிச்சிருக்கு. பட் ஆனால் இந்த சமயத்தில் திடீர்னு இந்த கோவிட் டைமில் தான் என்கிட்ட கேட்ட ஒரு டியூன் பண்ணியிருக்கேன், இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இருக்கீங்க, எனக்கு நான் நிஜமாக ஆச்சரியமாக இருந்துச்சு. உண்மையிலேயே இவர் தான் பண்ணுறாரா இல்லை வேறு யாராவது பண்ணி இவர் பேர் போட்டுக்கிறாரா, இது அந்த மாதிரிலாம் கொஞ்சம் டவுட்லாம் இருந்துச்சு. ஆனால் உண்மையிலேயே 2-3 சாங் அமிச்சோன்னே நான் நிஜமாக மிரண்டேன். நான் இவ்வளோ ஆர்வமாக இருக்காரு, இவ்வளோ அப்போதான் பண்ணுறாரு சொல்லிட்டு. அப்புறம் அப்பாவோட தான் நிறைய சேர்ந்து ஃபஸ்ட்டு சாங் அப்பா தான் எழுதுனாங்க. அதுக்கப்புறமா படம் பண்ணும்போது கூப்பிடல அப்பாவை, அது ஒரு விஷயம். இல்லை சும்மா தெரியுது சும்மா. பட் இருந்தாலும் இல்லை, எங்கள் அப்பா அவர் இன்னைக்கு வர முடியலங்கிறது ரொம்ப வருத்தப்பட்டார். பிகாஸ் அவருக்கு ரொம்ப செல்ல பிள்ளை சதீஷ் தான். அடிக்கடி கோயம்புத்தூர் போயிட்டு சதீஷோட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க நிறையா. என்ன பண்ணுறாங்கன்னு தெரில, நான் 2 பேரும் சேர்ந்து ஏதோ இருக்குது. பட் இனிமே ஆனால் ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா ஒரு மியூசிக்காக பிகாஸ் நான் அவங்களுடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் நாங்கள் ரிலீஸ் பண்ண டைம்லேருந்து டொமைன் தான் அதுக்கும் டைரக்ட் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த சாங் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அவங்களே எல்லாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறாங்க அப்படின்னு நான் கண்டிப்பாக அப்போ எதிர்பார்க்கல. ஒரு திரும்ப யூல் கம் இன் டு ஃபிலிம்ஸ் அப்படிங்கிறது நான் சாங்கே கொஞ்சம் பெரிய ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் சினிமா அப்படின்னா அது இன்னும் ஷாக்கிங்காக இருந்துச்சு. பட் ஆனால் இட் காட் அ கிரேட் டீம். அண்ட் ஏன்னா நான் உண்மையிலேயே சொல்கிறேன், அந்த ஃபஸ்ட்டு அந்த ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வேறு ஏதோ நான் அப்போ தான் ஊர்லேருந்து எங்கேருந்து வரேன். வி மெட் இன் ஐடிசி சோலாவில். அப்போ இந்த போஸ்டர் தான், இந்த போஸ்டரை ஃபஸ்ட் டைம் பிரித்த உடனே நிஜமா எப்படி இருந்ததுன்னா என்னமோ எனக்கு சொன்ன மாதிரியே இருந்துச்சு. யார் நீ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்படின்னோடனே எனக்கு என்னடா இது இப்படி இவ்வளோ தைரியமாக போல்டாக பண்ணுவீங்க. சொன்னேன்னா நெவர் எக்ஸ்பெக்ட். ஏன்னா சொன்னேன்னா நம்ம எப்படி பார்த்துருக்கோம், ஐயோ ரொம்ப நல்ல பொண்ணு பாவம், இப்படி இந்த பொண்ணு இந்த கொலையெல்லாம் பண்ணுமா, இந்த பொண்ணு இப்படி. அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ட்ரெய்லர் பார்க்கும்போது. பிகாஸ் it's a very different role for you, a very challenging role for you. And first time பார்க்கும்போது தம்மோட அது இன்னொரு கையில் it is like middle finger காட்டிட்டு it was like எல்லா புகழும் டைரக்டருக்கேங்கிறது தெரியுது. ஸோ இட் வாஸ் வெரி ஒரு அன்யூஸ்யூமிங்காக இருந்துச்சு, எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு ஒரு ஸோ இட் வாஸ் வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் த்ரூ அவுட். ஏன்னா நிறைய வாட்டி ஃபோன் பண்ணுவாங்க, நிறைய வாட்டி சதீஷ் அப்பப்போ நான் ஹைதராபாத்தில் ஷூட்டிங்கில் இருக்கும் போதெல்லாம் ப்ரோ இந்த மாதிரி ப்ரோ ஷார்ட் முடிச்சுட்டு கூப்பிட்றேன் ப்ரோ அப்படி சொல்லிட்டு திரும்ப ஷார்ட் முடிச்சுட்டு அவருக்கு அப்டேட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த நிறைய விஷயங்கள் அதை இப்போது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. பட் நிறைய சின்ன விஷயங்கள்லேருந்து எல்லாத்தையுமே he'll share with me. So we go very long way back and very very happy for you Satish and Domain, the whole team, நடிச்ச நடிகர்கள், சுனேனா and all the artists, cameraman, டிஓபி சார், எடிட்டர், எல்லாருக்குமே சார் எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ரொம்ப நேரம் பேசுகிறவங்கள ஆல்ரெடி நம்ம எல்லாமே 6 மணிக்கு வந்துட்டோம். இப்போ மணி 9:30 போகுது. அதனால் சட்டுப்பட்டுன்னு போய் வேலையை பார்ப்போம். அவர் ரொம்ப நல்லவர், அவர் வேஸ்ட். அவர் ஆக்சுவலி அதான் சொன்னார், அந்த நம்ம டான்ஸ் மாஸ்டர் சொன்னாங்க பார்ட்டி ஃபஸ்ட்டே வச்சார் ஆனால் சாப்பாடு தான் போட்டார் அப்படின்னாங்க பார்த்தீங்களா, ஃப்ரீ. அந்த மாதிரி தான் அவர். பட் இருந்தாலும் இந்த ஹோல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். அண்ட் இட்ஸ் அபவுட் டைம். ஐ திங்க் வி ஷுட் ரேப் அப் அண்ட் கோ. அண்ட் எஸ், கொஞ்சம் பாவம் எல்லாரும் நிஜமா. ஸோ தேங்க்யூ வெரி மச் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ரெஜினா அண்ட் ஆல் தி பெஸ்ட் கைஸ் அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் த 23rd. ஆல் தி பெஸ்ட்.
இல்லை இப்போ T68 தளபதி 68 அப்டேட் கொடுக்குற டைம் இல்லை இது. ஆக்சுவலி லியோ வந்தப்புறம் நம்ம கொடுத்ததான். அதனால விஜய் சாரே திட்டுவார், ஏன்டா நீ எல்லா இடத்துக்கும் போயிட்டு இப்போ அப்டேட் கொடுத்துனுங்கிற அப்படின்னு. அதனால வந்து லியோ வந்தப்புறம் தளபதி 68. Thank you so much for your presence, Venkat Prabhu sir, and thank you so much for your wishes too. And